நீதி எல்லாத்துக்கும் பொய் சொல்ல மாட்டீங்க. ஆமா பொய் சொல்ல எப்பவுமே நீதியுடன் அதே என்ன எந்த நாட்டு சொன்னதான் தெரியும். ராஜராஜ இந்திர பிரதேசத்தை ஜகத்தோடு செய்யக்கூடிய என் பெயரும் எனக்கு எப்படி வந்தது தெரியும். அன்பொரு நாளிலே வந்தாளிகள் வாங்க பாடம் என்னுடைய என்னுடைய அப்பாவாகிய ஆண்டவராஜன் எந்த பேருக்கும் அப்போதும் அவர்களும் சதமான நிலத்தை எடுத்துக்கொண்டு சதமான நிலத்தை எடுத்துக்கொண்டு அது தண்ணீர் சென்று எங்களுக்கும் இந்த நாட்டையும் மலர் கேட்டையும் கொடிய மிருகம் உண்டு. ஆமா மிருகம் எல்லாம் நாட்டை கொடுத்துட்டார். ஆமா அந்த நாட்டை போல் யார் சென்றாலும் உயிருடன் திரும்ப முடியாது. என் நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுடைய நாட்டு மக்கள் கவலைப்பட்டு பயந்து கொண்டே வாழ்ந்தேன். அப்பொழுது என்னுடைய மூன்றாவது தம்பியாக அர்ஜுனன் அவன் கையில் இருக்கக்கூடிய லாண்டி பித்தை எடுத்து அந்த காட்டை எரித்து சாம்பலாக்கி அதில் ஒரு அரண்மனை கட்டி ராஜஸ்ரீ யோகம் நடத்தி தர்மபுத்திர மகாராஜன் என்று என் தம்பிகள் தான் 3 பங்காளிகளுக்கு முதல் மூத்த பிள்ளை நீ முதலாவது பிறந்த மூத்த பிள்ளை என் தம்பிகளும் ஆலோசனைகள் சொல்ல என் தம்பிகள் இல்லாமல் நான் செய்வது அது போல
என்ன வச்சாங்க அது? வெக்காயா தாத்தா என்னடா? அவன் வந்து சொல்லுமா பத்து தான் சொல்லு. என்ன தவளா என்னடியா தம்பி பாரு யார் எனக்கு தெரியுமா சொன்னதா தெரியும் சொல்லுங்க வெங்கட் தம்பி மானோ புகழான நட்டு கொண்டானோ இரண்டாவது தம்பியா பீமசேன் ஆமா அது நீ போன காக்கா எங்க போன காக்கா நின்று போன மரம் ஏய் அவன் வந்தானே வச்சுக்கோ. அவன் சும்மா வேஸ்ட் பண்ண முடியாது. அப்படியே சும்மா ஒரு கிரிக்கெட் முடிச்சு கட்டுவான். நீ போடுறா. குடிக்காமலே என்ன பண்ணுவான்? வாங்க மரம் ஜெயிக்கல நம்ம அப்படியா மூன்றாவது தம்பியா அர்ஜுன் ஏய் அர்ஜுனன். மூன்றாவது தம்பியான அர்ஜுன் ஐயோ பஞ்ச பாண்டவர்கள் நம்ம கையில் அங்கே விரலை போடுவோம் ஆமா அது போதும் ஓஹோ அடிக்காதீங்க இந்த தமிழ் மாறினா சொல்ல தப்ப மாட்டீங்க அவங்க பாட்டு டைம் அவங்க அதே சரி